அனைவருக்கும் வணக்கம். லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் திணை அமெரிக்கா இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பு கருத்தரங்க விழாவில் பங்கேற்க காத்திருக்கும் அனைத்து சிறுவர் சிறுமியர்களுக்கும் இது போன்ற நிகழ்வுகளில் தங்கள் குழந்தைகளை பங்கெடுக்க ஊக்குவித்து உற்சாகமூட்டும் பெற்றோர்களையும், நிகழ்ச்சியை இணைய வழி காண காத்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும், தற்போது இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகளையும் வரவேற்று கருத்தரங்க தலைமை கவிஞர் எழுத்தாளர் அன்பு தோழி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களையும் வரவேற்று வாழ்த்துரை தரவிருக்கும் லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் நூலேணி பதிப்பகங்களின் உரிமையாளர் நிறுவனர் அன்பு தோழர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களையும் வரவேற்று நிகழ்வில் குரல் வணக்கம் தரவிருக்கும் ஆதவன் பாலமுருகன், குழலினி பாலமுருகன் மற்றும் பாவேந்தர் பாடல் தரவிருக்கும் அமிழ்தினி வெண்பா ஆகியோரையும் வரவேற்று லாலிபாப் என்பது சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தின்பண்டம். திணை என்பது பாரம்பரியமிக்க ஆரோக்கியம் நிறைந்த ஒரு தானியமாகும். இந்த லாலிபாப்பை திணை அரிசியில் செய்யும் பொழுது அது எத்துணை சுவையும் ஆரோக்கியமும் உள்ளதாக இருக்குமோ அது போன்று இந்த நிகழ்வும் அறிவிற்கு சுவையும் ஆரோக்கியமும் தரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய நிகழ்வு கதாநாயகிகளை முன்னிலைப்படுத்திய நிகழ்வு. தலைப்பே சங்ககால பெண்பார் புலவர்கள் என்று தலைப்பே பெண்மையின் பெருமையை வலியுறுத்தக்கூடிய தலைப்பாக இருக்கிறது. அதுவே இந்த கருத்தரங்க நிகழ்வின் தனிச்சிறப்பு. இந்த நிகழ்வில் பங்கெடுக்கும் குழந்தைகள் தமிழ் இனியன், திவ்யஸ்ரீ பிரகாஷ், மகிழ் வெண்பா, ஷம்யுக்தா, எழில் ஓவியா ஆகிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறி நிகழ்வை முறைப்படி தொடங்குகிறோம். முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. யாரும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமை எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. குரல் வணக்கம் தர வருகிறார் குழந்தை குழலினி பாலமுருகன் அவர்கள். வாங்கம்மா. வணக்கம். என் பேர் குழலினி. நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல ஏத்தலாம் ஆதிபகம் முடிச்சு உனக்கு. நன்றி, வணக்கம். அருமை அருமைடா கண்ணா. இவரை தொடர்ந்து குரல் வணக்கம் தர வருகிறார் ஆதவன் பாலமுருகன். வாங்க கண்ணா. வணக்கம். என் பேர் ஆதவன். நான் இப்போ திருக்குறள் சொல்ல போகிறேன். குறள் எண் 411. அதிகாரம் கேள்வி. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அப்படின்னா காதால் கேட்கப்படுற செல்வம் தான் ரொம்ப மிக பெரிய செல்வம். குறள் எண் 100. அதிகாரம் இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இறப்ப காய் கவர்ந்தச்சு. அப்படின்னா ஒரு இனிப்பாக பழம் இருந்துச்சுன்னா ஒரு கசப்பான காய் இருந்துச்சுன்னா இனிப்பான பழம் தான் எடுக்கணும். அதே மாதிரி நல்ல வார்த்தைகள் இருந்துச்சுன்னா கெட்ட வார்த்தைகள் இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தைகள் தான் சொல்லணும். குறள் எண் 423. அதிகாரம் அறிவுடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படின்னா
நல்ல யாரோ ஒண்ணு சொன்னாங்கன்னா அது அப்படியே நம்பிடக்கூடாது. அது ஆராய்ந்து பார்த்து உண்மையான்னு பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சி அதுதான் அறிவுடைமை. நன்றி, வணக்கம். மிக அருமை அருமை கண்ணா. வாழ்வியலுக்கு தேவையான குரட்பாக்களை தேர்ந்தெடுத்து அழகாக சொல்லி அதற்கு பொருளும் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதனைத் தொடர்ந்து பாவேந்தர் பாடல் தர வருகிறார் பாப்பா அமிழ்தினி வெண்பா அவர்கள். வாங்கம்மா. வணக்கம், என் பேர் அமிழ்தினி வெண்பா. நான் இப்பொழுது உங்களிடம் பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலை பாடப் போகிறேன். இப்பாடல் தமிழ் இயக்கம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. தூங்கும் புலியை மழை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவனை இவனென்று நீக்கினோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும் புகழ் தயோமாயில்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமாயில்லையா, என் திசை தாய்மை வாய்மையால் ஆண்டோமாயில்லையா, எங்களுக்கும் இங்குள்ள நரிகளால் இல்லையா. நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்பா. மிக அருமையான தெளிவான உச்சரிப்பு. தமிழும் மிக அருமையாக மிளர்ந்தது உங்களுடைய பாடலில். வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். வாழ்த்துரை தர வருகிறார் எழுத்தாளர், கவிஞர், நூலேணி மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகங்களின் பதிப்பகங்களின் நிறுவனர், அன்பு தோழர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். வாங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, குழந்தைகள் வந்து முதல்ல தவழ்வாங்க, அப்புறம் தத்தி தத்தி நடப்பாங்க, அப்புறம் நல்லாவே நடப்பாங்க, ஓடுவாங்க. அந்த மாதிரி திணை அமெரிக்காவோடு சேர்ந்து நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போது குழந்தைகள் வந்து முதல்ல வேற வேற பாடல்கள் பாட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் கதை சொன்னாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பேச்சாளரா மாறி இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த வயதுல வந்து இவங்க பேச்சாளராக இருக்கிறாங்கன்றது பெரிய செய்தியா இருக்கு. அதை விட பெரிய செய்தி என்னன்னா, இவங்க எடுத்திருக்கிற அந்த தலைப்புகள், இது வந்து ரொம்ப சாதாரண தலைப்பா நான் கருத முடியாது. என்னன்னா ரொம்ப ரொம்ப பெரிய தலைப்பா தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் பெண்பார் புலவர்கள், இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து உலகத்துக்கே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழியா தமிழ் இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம கீழடி மாதிரியான இடங்கள்லாம் வந்து தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்துற விடயங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. அந்த நேரத்துல பெண்பார் புலவர்களை இவங்க சொல்றது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியா ஏற்படுத்தும். இதுக்காக உங்களோட தேடல்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தேடலின் அடிப்படையில இவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான குழந்தைங்க தான். இவங்க வந்து பேசுற மொழியே மழலை மொழி தான். அந்த மழலை மொழியில பெண்பார் புலவர்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நடைபாதை அல்ல நடை மேடையை நம்ம கொடுத்தா கூட அதை அழகாக மாற்றக்கூடிய செயல்களை இந்த குழந்தைகள் செய்யறாங்க அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இதற்கு பின்புலமா இருக்கக்கூடிய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற திணை அமெரிக்கா அந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய இளமாறன் அவர்களுக்கும், இதை முன்மொழிந்து இந்த குழந்தைங்க நல்லா செய்வாங்க, இந்த குழந்தைங்க மேல நமக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோருக்கு நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை அழகா நெறியாளையை செய்து கொண்டிருக்கிற கவிஞர் பரிமளாதேவி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் நான் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியை முழுமையா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் கூட சில சூழல் காரணமாக கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த குழந்தைங்க சிறப்பா செய்வாங்க. ஏன்னா குழலினது யாழினது என்பது தம் மக்கள் மழலை சொல் கேளதவர்னு, அந்த மழலை சொல்ல இந்த மாதிரி பெரிய விடையை தேர்வு செய்கிறது உண்மையிலே பாராட்டுக்குரியதா இருக்கும். எங்களுக்கு எல்லாருமே ஒரு பெற்றோர் எப்படி மகிழ்ச்சி அடைவாங்களோ அந்த மாதிரி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குழந்தைகளுக்கு பயப்படாம எந்த விடயத்தையும் நீங்க தைரியமா சொல்லக்கூடிய ஒரு மேடையா தான் திணை அமெரிக்காவும் லாலிபாப்பும் எப்போதும் இருக்கும். நீங்க எல்லாருமே சிறப்பா செய்வீங்க நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல்ல சொன்ன குரல் இருக்கு இல்லையா, அந்த குரல் கேட்ட பிறகு இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருக்கும் நம்ம நம்புறோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகான மழலை மொழியில ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாரதிதாசன் பாடல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான பாடல். அந்த சுறுசுறுப்பான பாடலை சொல்லி நம்ம எல்லாரையுமே வந்து நாற்காலி நுனியில ஏறி உட்கார வச்சிருக்கிறாங்க.
இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக்கிறேன். மகிழ்ச்சி பரவட்டும். நன்றி. கருத்தரங்கம் முறைப்படி தொடங்குகிறது. முதலில் கருத்தரங்க தலைமை அறிமுகம். கருத்தரங்க தலைமை கவிஞர் எழுத்தாளர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்ட இவர் தற்போது வட அமெரிக்கா மிச்சிகன் மாகாணத்தில் வசித்து வருகிறார். தமிழ் ஆர்வலர், கவிதாயினி, எழுத்தாளர், இதழாசிரியர், தன்னார்வல தமிழ் ஆசிரியர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், தயாரிப்பாளர், கவியரங்க தலைமை, கட்டுரையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர் என பன்முகத் திறமையாளர். எண்ணற்ற கவிதை நூல்களை எழுதியுள்ளார். குறிப்பிட்ட வகைமை என்று இல்லாமல் ஹைக்கு, புதுக்கவிதை, மரபு கவிதை, தன்முனை கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். அதிலும் திருவள்ளுவரின் குறட்பாக்களையும் ஆண்டாளின் திருப்பாவையையும் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியையும் தன்முனை கவிதைகளாக தந்துள்ளது கூடுதல் சிறப்பு. சிறார் இலக்கியங்கள் படைத்துள்ளார். சிறார்களுக்கான கதைகள், பாடல்களை எழுதியுள்ளார். கட்டுரைகள் எழுதியுள்ளார். பல நூல்களை தொகுத்துள்ளார். தொகுப்பு நூல்களிலும் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறார். புத்தக உலகிற்கு புத்துயிர் இன்று தரும் ஒரு புத்தக தாயாக இருக்கிறார். அமெரிக்கா மற்றும் சென்னையில் வெளியாகும் மாத இதழ்களின் ஆசிரியராகவும் ஆசிரியர் குழுவிலும் இதழ் பணியாற்றி வருகிறார். இதழ் பணியோடு தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் இருக்கிறார். தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் பன்னாட்டு இயக்குநராகவும் அமெரிக்க தன்முனை கவிதை கூடத்தின் நிறுவனர் தலைவராகவும் இருக்கிறார். எண்ணற்ற விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார். ஹுமன் அச்சீவர் அவார்ட் பை தமிழ் அமெரிக்கா டிவி நியூயார்க் USA 2021 என்ற இவர் பெற்ற விருது கூடுதல் சிறப்பும் குறிப்பிடத்தக்கதும் ஆகும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இதுவரை நானும் தோழியும் நேரிடையாக சந்தித்ததில்லை. ஆனால் முகம் தெரியாத நட்பாளர்கள் கூட தங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு செயல்பட்டு வருபவர். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை நெறியாளராக நியமித்தமைக்கு இந்த நல்ல வேளையில் நன்றியை தெரிவித்து தோழி அவர்களை வருக வருக என வரவேற்று தங்கள் உரையை தருமாறு பணிவன்புடன் கேட்கிறேன். வாங்க தோழி. சிறப்பு, நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் திணை அமெரிக்கா இணைந்து நடத்தக்கூடிய கருத்தரங்கம். அதுலயும் நம்ம குறிப்பாக இதுக்கு என்ன கூடுதல் சிறப்புன்னா சிறார் கருத்தரங்கம்னே சொல்லலாம். அதற்காகவே இதுக்கு ஒரு சிறப்பு பாராட்டுகளை நாம் திணை அமெரிக்கா குழுவினருக்கு தெரிவித்து மகிழலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்ட இளமாறன் மற்றும் நம் நிர்வாக குழுவினர் பிரபு, ரவி மற்றும் நம்ம பாலா அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு தலைமையாக அழைத்தமைக்கு என்னுடைய பணிவான நன்றியை பகிர்தலில் மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாழ்க்கை செய்து கொண்டிருக்கும் சிறந்த கவிஞர், அவர்களுடைய கவிதை எல்லாமே தனித்துவமாக இருக்கும். என்னோடு தொடர்ந்து இப்பொழுது கடந்த சில வருடங்களாக பயணித்து வருகிறார் அன்பு தோழி பரிமளா தேவி அவர்களுக்கு என் அன்பும் வாழ்த்தும். மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியில் குரல் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை ஆரம்பித்த நம்முடைய குழலினி மற்றும் பாலமுருகன் அவங்க தொடர்ந்து இப்போ நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று வராங்க. பெருமையா இருக்கு. அவங்க பெற்றோருக்கு இந்த நேரத்துல கிருத்திகாவுக்கும் பாலாவுக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். அடுத்ததா இன்னைக்கு புதுசா நம்ம கூட ஒருத்தங்க இணைஞ்சு ரொம்ப அழகா பாவேந்தர் பாடல் பாடினாங்க. பேரே இந்த குழந்தைங்களோட பேரெல்லாம் கேட்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. குழலினி, ஆதவன், இப்ப பாப்பா பாடினவங்க வந்து அமிழ்தினி வெண்பா. இப்ப அடுத்தடுத்து கருத்தரங்கத்துல பேச போற பிள்ளைங்களோட பேரும் அப்படிதான். அவ்வளவு சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் கண்ணா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியாக செயல்படக்கூடிய டாக்டர் சோம ஐயா அவர்களுக்கும் சரவளங்கோவன் அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்து குழந்தைகளுக்கு வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய லாலிபாப் நிறுவனம் சிறுவர் உலகத்தின் நிறுவனர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். மற்றும் இணைப்பில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வரவேற்பும் அன்பும். இந்த தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய சிறப்பு இலக்கியம் மட்டுமல்லாம இலக்கண வளமும் உடையது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது பழமை இன்னும் கூட முன்னாடி இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சதை கேள்விப்பட்டதை வச்சு நம்ம 2500 சொல்லிட்டு இருக்கோம். இலக்கியங்களை அது தன்னகத்தே பெருமையோடு செம்மொழின்னு அதுக்காக சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தா அதுக்கு நம்ம தனி நிகழ்ச்சி வைக்கணும். இந்த உலகிற்கே வழிகாட்டக்கூடிய பல வாழ்வியல் கருத்தாக்கங்களை கொண்டதுதான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி.
இந்த தமிழ் மொழியை நம் இளைய தலைமுறையினருக்கு கடத்துவதற்காகத்தான் இந்த திணை அமெரிக்கா நிறைய சிறுவர் நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறாங்க. அதுவும் நம்ம லாலிபாப் கையோடு கை சேர்த்து தொடர்ந்து இதுல பயணிக்கிறது எனக்கு கூடுதல். லாலிபாப் நிறுவனத்தின் துணை இயக்குனர் என்ற முறையிலும் எனக்கு பெருமை. தமிழ் இலக்கியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பல மாற்றங்களை, எல்லா மொழிக்கும் உள்ளதுதானே, சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் மொழியை அழித்து விட்டால் போதும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பல மாற்றங்களுக்கும் தாண்டி நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லி நம்ம செம்மொழி காலத்தின் நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து கூறும் வகையில் அது திகழ்கிறது. பண்டைய தமிழ் இலக்கியங்கள்னு பார்த்தா நம்ம 11 மேல் கணக்கு கீழ்கணக்குன்னு இன்னைக்கு அதை பத்தி நிறைய பேசலாம். சங்க இலக்கியங்கள், அதிலும் 8 தொகை 10 பாட்டு, இது எல்லாமே சங்க இலக்கிய தொகுப்புகள். நம்ம தமிழர்களின் வாழ்க்கை கூறுகள், வாழ்க்கை முறையை ஒவ்வொரு இலக்கியத்திலும் அதை பொதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. படிக்க படிக்க ஒரு சுழல் மாதிரி நம்மை அது கவர்ந்து செல்லும். தமிழ் மொழிக்கே உரிய சிறப்புகளை ரொம்ப ஒட்டு மொத்தமாக தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சங்க இலக்கியங்கள். அகம் புறம் இரண்டையும் பேச நாங்கள் தவறவில்லை. 2 திணை கூறுகளையும் எல்லா இலக்கியங்களிலும் அப்படியே பாகுபாடு எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த மொழியிலையுமே இந்த சிறப்பு கிடையாது. இப்படி அகத்தையும் நாங்கள் பேசுவோம், புறத்தையும் சிறப்புடன் பேசுவோம். தனித்தன்மை உடையதாக நம் தாய்மொழி விளங்குகிறது. சங்க இலக்கியங்களில் புலவர்கள்னு பார்த்தா கிட்டத்தட்ட 473 புலவர்களுக்கு மேல இருந்திருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கையாளக்கூடிய புலவர்கள் வெகு சிலரே. அதிலும் பெண்பார் புலவர்கள் 50 பேர் இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெருமை நமக்கு. சங்க காலத்தில் பெண்களும் சரிக்கு சமமாக கல்வியில் சிறந்திருந்திருக்கிறார்கள். பெண்கள் கவியற்றும் தன்மையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புலவர்கள்ல 50க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருக்காங்க. இந்த பெண்பார் புலவர்களை பற்றி வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலும் அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய நுட்பமான நுண்மான் நுழைப்புலம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அப்படி நுட்பமான கருத்துக்களை சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த சிறப்பு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சங்க காலம் தமிழர்களுடைய நாகரிகம், அதுவும் சாதாரண நாகரிகம் இல்ல, நம்முடைய உயர்ந்த நாகரிகம், பண்பாட்டு முறை, இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முகவரின்னு சொல்லலாம் நமக்கு. இந்த காலத்துல பெண்கள் இப்போ எப்படி நம்ம பெண்மை பேசுறோம், பெண்ணியம் பேசுறோம், கல்வி நமக்கு சமம்னு, அப்பவே அவங்க சரிக்கு சமமா அவங்க கல்வி கற்று கவி இயற்றி ரொம்ப சிறப்புக்கு உரிய நம்ம ஔவையில தொடங்கி அத்தனை புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம வெள்ளி வீதியார்கள், ஆதிமந்தியார், ஒக்கூர் மாசாத்தியார், காக்கை பாடினியார், அள்ளூர் நன்முல்லையார்னு நம்ம நிறைய சில பாடல்கள்ல பார்த்திருந்தாலும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு பாடல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிள்ளை பெற்றாலும் தாய்தான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு பாடல் எழுதி சிறப்பு பெற்று இன்றைக்கு நம்ம இந்த களத்துல பேசுறதுக்கு அப்படிப்பட்ட பேரை பெற்றிருக்கிறார்கள். அது மிகையாகாது. பெண்பார் புலவர்களின் பாடல்கள் எல்லாமே கருத்து வளம் செறிந்தவை. அது பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமை. எந்த வள்ளுவத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலம் இந்த காலம் எந்த காலம்னு இல்லாம முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய விதமாக எக்காலமும் நாம் போற்றி வணங்கக்கூடிய திருக்குறள். திருக்குறளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், பேசாத ஆட்களே கிடையாது, மொழிபெயர்ப்பு செய்யாத மொழிகளே கிடையாது. அப்படிப்பட்ட விழுமிய சிந்தனைகள் நம்ம சங்க இலக்கியங்களிலும் இருக்கிறது. பெண்பார் புலவர்கள் எல்லாம் கல்வி அறிவு உடையவர்கள், கவி பாடும் திறமை உடையவர்கள் மட்டுமல்ல, நாடாளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் நல்ல உறவோடு அவர்களோடு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீரத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள். சமுதாய நோக்கம் மட்டுமல்லாமல் அறவியல் சார்ந்து எது சரி எது தவறு என்று நாட்டை ஆண்ட மன்னவர்களுக்கே எடுத்து சொல்லும் விதமாக பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய தமிழகத்தில் புலமையோடு வாழ்ந்த பழந்தமிழ் புலவர்கள்ல இவங்க அதுலயும் நம்ம அதனுடைய விளைவாக நமக்கு கிடைத்த இலக்கியம்னு பார்த்தா தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகைன்னு இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பனுவல்கள் எல்லாமே சங்க காலம். இவையெல்லாம் தோன்றி நமக்கு சிறப்பு சேர்த்த காலத்தை தான் நம்ம சங்க காலம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க சங்க காலம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிப்பாங்க. அதையெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். சங்க காலம் என்பது நம் தமிழர்களின் பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த காலத்துல வாழ்ந்த பெண்பார் புலவர்களை வரலாறு பேசுவது மட்டும் முக்கியமல்ல, நம் வாழும் தலைமுறை, வாழ போகும் தலைமுறையும் பேசுவதுதான் ரொம்ப சிறப்பு, காலத்தின் கட்டாயமும் கூட. 8 தொகையிலும் 10 பாட்டிலுமாக சங்க இலக்கிய பாடல்கள் சுமார் 2381 பாடல்கள் இருக்கு.
இதுல கிட்டத்தட்ட 102 பாடல்களுக்கு ஆசிரியர் யாருன்னே நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பாடல்கள் கிடைத்தவரை நாம் பெட்டகமாக கொண்டாடி வருகிறோம். இந்த 102 தெரியாத ஆசிரியர் தவிர, புலவர்கள் தவிர 2279ல கிட்டத்தட்ட 473 புலவர்கள் நாம் அறிந்தவர்கள். அதில் 50 பேர் பெண்பார் புலவர்கள். இப்படி சங்க புலவர்கள் அனைவருமே அகம் புறம் இப்படி இந்த பாகுபாட்டோட அடிப்படையில நிறைய பாடல்கள் எழுதி இருக்கிறாங்க. இயற்கை நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் மக்களோடு இயைந்து வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வியல் போக்குகள், ஆட்சியுடைய நெறிமுறைகள், அரசன் எப்படி ஆள வேண்டும், எதிர் மன்னர்களோடு எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் யதார்த்த உண்மைகளை ஒரு பாடுபொருளாக கொண்டு இவர்களுடைய பாடல்கள் எல்லாமே இருக்கிறது. சங்ககால புலவர்கள் எல்லாம் சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்பட்டவர்கள், மன்னர்களாலும் பாராட்டப்பட்டவர்கள், பரிசுகளால் அவர்களை வாரி இறைத்து அவர்களை கொண்டாடி இருக்கிறார்கள். புலவர்கள் எல்லாம் அன்றைக்கு சான்றோர் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்பார் புலவர்களை இன்று சிறுவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசிய பிறகு என்னுடைய மீதி உரையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது கருத்தரங்கம் நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு என் அன்பும் வாழ்த்தும். நன்றி. தமிழ் இனியன் பாரி மகளிர் பற்றி பேச வருகிறார். வாங்க கண்ணா. திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் கருத்தரங்கிற்கு பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். நான் தமிழ் இனியன், 7ஆம் வகுப்பு, திருப்பூரிலிருந்து. பெண்மை என்பது உடலுக்கு உயிராக திகழ்ந்த காலத்தில் சங்ககால இலக்கியங்களுக்கு தங்கள் அரிய கருத்துக்களால் உயிர் கொடுத்தவர்கள் பெண்பார் புலவர்கள். இந்த பெண்பார் புலவர்களின் வரலாற்றையும் அவர்கள் எழுதிய பாடல்களையும் தெரிந்து கொள்வது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும். சங்க காலத்தில் பெண்கள் வெறும் இல்லறத்தோடு மட்டும் நின்று விடவில்லை. அவர்கள் கல்வியிலும் கவிதையிலும் சிறந்து விளங்கினார்கள். அப்பேற்பட்ட பெண்பார் புலவர்களின் இருவரான பாரி மகளிரான அங்கவை சங்கவையை பற்றிதான் நான் இன்று பேச வந்துள்ளேன். பாரி மகளிரின் தந்தையானவர் பாரி. பாரி ஆண்டு வந்த நாடு பரம்புமலை. பரம்பு மலை மிகவும் உயர்ந்தும் அகன்றும் விளங்கிற்று. அந்த மலையில் என்றும் நீராத ஆறாத அருவிகள் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. பின்னர் அந்த நாட்டில் குளிர்ந்த நீர் நிறைய, சுனைகள் நிறையவும். தம்பி கொஞ்சம் பக்கத்துல வந்து பேச முடியுமா? குரல் கேட்கல, நல்லா சத்தமா பேசுங்க. பக்கத்துல வாங்க. சத்தமா பேசு கண்ணா. அதனால் என்றும் நீர் ஆறாத அருவிகள் அந்த மலையில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. பின்னர் அம்மலையில் குளிர்ந்த நீர் நிறைய, சுனைகள் நிறையவும் இருந்தன. பின்னர் வள்ளி போன்ற கிழங்கு வகைகளும், நெல் போன்ற உணவு வகைகளும், இனிய தேன் வகைகளும் அங்கு நிறைய கிடைக்கும். அப்பேற்பட்ட எல்லா விஷயங்களிலும் சிறந்த அந்த பரம்பு மலையை சூழ 300 ஊர்கள் இருந்தன. 300 ஊர்களுக்கும் அந்த நாட்டின் பெயரான பரம்பு என்பதே பெயராக அமைந்தது. அந்த நாட்டை ஆண்டு வந்தான் பாரி எனும் பெரும் வீரன். பாரி பெரிய கொடைவள்ளல். அவரின் ஆரோயர் நண்பனானவர் கபிலர் எனும் முதுபெரும் புலவர். பாரியின் புகழ் எங்கும் பரவியது. ஏனால் அவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் அள்ளி அள்ளி கொடுப்பார். அவர்களுக்கு புலவர்களையும் பாணர்களையும் பிடிக்கும். அவர்கள் கேட்டவுடனே என்னவாக இருந்தாலும் கொடுத்து விடுவார். அதனால் அவரின் புகழ் 8 திக்கும் பரவி இருந்தது. அதனால் மூவேந்தர்களான சேரன், சோழன், பாண்டியன் அவர்கள் மீது பகை கொண்டனர். அவன் மீது போர் தொடுத்தனர். அவனை போரால் வெல்ல முடியவில்லை என்பதால் பாரியை வஞ்சனையால் கொன்றனர். பின்னர் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய தந்தையும் இழந்த அந்த 2 மகளிரையும் பாரியின் நண்பரான கபிலர் அழைத்துச் சென்றார். ஒரு இல்லத்தில் தங்க வைத்தார். அப்பொழுது உப்பு வண்டிகள் வரிசையாக சென்று கொண்டிருந்தன. அப்போது செல்லும் போது அந்த வீட்டிலேயே உயரமான இடம் குப்பை மேலாக இருந்தது. அதன் மீது ஏறி அந்த உப்பு வண்டிகளை ஒவ்வொன்றாக எண்ணி அதை பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர் அம்மகளிர். அதை பார்த்த கபிலர் அன்று குன்றேறி நின்று
தன்னுடைய தந்தையை அழிக்க வந்த அந்த குதிரைப்படையை எண்ணி பேசி சிரித்துக் கொண்டிருந்த மகளிர் இப்போது தந்தையையும் இழந்து தன்னுடைய நாட்டையும் இழந்து குப்பை மேடேறி உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய நிலையை எண்ணி அவர் மிகவும் வருந்தினார். அதற்காக அவர் கண் கலங்கினார். அப்பொழுதுதான் கபிலர் கவனித்தார், அந்த மகளிரும் அழுது கொண்டிருந்தனர். பின்னர் அவர்கள் அழுது கொண்டே ஒரு பாடலை பாடினார்கள். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையுமுடைய எம் குன்றும் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் வெண்டரை முரசின் வேந்தரும் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இல்லமே என்று பாடலை அவர்கள் பாடினார்கள். அதை பார்த்த கபிலர், நாமும் அழுது கொண்டிருந்தால் அவர்களை யார் தேற்றுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு தாமும் தேறினார், மகளிரையும் தேற்றினார். அந்த இருவரும் மணப்பருவம் எய்திய இளம் மங்கையர். அவர்கள் இருவருக்கும் மனம் செய்து வைப்பது தன்னுடைய கடனே என்று அவர் நினைத்துக் கொண்டார். அதனால் அவர் சிற்றரசர்களிடமெல்லாம் சென்று, அரசே, இவ்விரு மகளிரும் பாரியின் மகளிர்கள். பாரியை பற்றி உங்களுக்கு தெரியும். தன்னை தேடி வந்த புலவருக்கே தன்னுடைய 300 ஊர்களையும் பரிசாக கொடுத்தவர் பாரி. அப்பேற்பட்ட பாரியின் மகளிர்கள் இவர்களை ஏற்று மனம் செய்து கொள்வாயாக என்று அவர் கேட்டார். அப்பொழுது அவர் கேட்கும் போது அவர் சென்ற சிற்றரசர்கள் எல்லோருமே மறுத்தனர். இனிமேல் இந்த மாதிரி அரண்மனையை அலைந்து திரிவது நமக்கு மானக்கேடு என்று நினைத்து கொண்டு பார்ப்பார் சிலரிடத்தே சென்று கேட்டார். அப்பொழுது அந்த வம்சத்தை சேர்ந்த ஒருவர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அவர்களிடம் சென்று வேண்டினார். அப்பொழுது அந்த சிற்றரசர் இவர்களை மணந்து கொள்ள ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர்களின் மனம் சந்தோஷமாக நடந்தது. பின்னர் பாரி மகளிருக்கு மனமானதை பற்றி இன்னொரு வரலாறும் தமிழ்நாட்டில் உண்டு. அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். அப்பொழுது கனமழையாக பெய்து கொண்டிருந்தது. ஔவையார் பாரி மகளிரின் இல்லத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் அந்த கனமழையால் நனைவதை பார்த்து கொண்டிருந்த பாரி மகளிர் அங்கு வந்திருப்பது ஔவையார் தான் என்று அறிந்து கொண்டு அவரை உள்ளே அழைத்து அவருடைய துணியை அகற்றி அவருக்கு நன்றாக துணி ஒன்று கொடுத்து பின்னர் அவர்களுக்கு உணவும் அளித்து பேணினார். அப்பொழுது ஔவையார் நினைத்தார், பாரி என்பவர் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு என்று திருவள்ளுவர் சொன்ன அந்த அறிவுரையை மதிக்காமல் எல்லோருக்கும் அவர்களுடைய இன்முகத்தை காணும் அளவிற்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். அதற்காகத்தான் அந்த மூவேந்தருக்காக அவர் உயிரும் துறந்தார். அதே குணம் அவரின் மகளிர்களிடம் உள்ளன. இந்த இக்கட்டான சூழலிலும் கூட அவர்கள் தமக்கு கொடுத்து உதவுகின்றார்கள். எந்தை நல்கூர்ந்தான் இறப்பார்க்கு ஈந்தென்று மைந்தர்தம் மறப்பரோ பைந்தொடி நின்று பயனுதவி நில்லா அரம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனி என்று நன்னெறியில் இவர்கள் ஔவையாருக்கு உதவியதை பற்றி ஒரு பாடல் உண்டு. பின்னர் ஔவையார் அவர்களுக்கு ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் பாடி முடித்த பின்னர் அவ்வளவுதான், தன்னுடைய கடன் முடிந்தது என்று அவர் நினைத்துக் கொள்ளவில்லை. இவர்களுக்கு மனம் செய்து வைப்பதும் தன்னுடைய கடனே என்று அவர் நினைத்துக் கொண்டார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்க வேண்டும். கபிலரிடம்தானே பாரி தன்னுடைய மகளிரை கொடுத்தார். பின்னர் அந்த கபிலர் எங்கு சென்றார்? என்னவென்றால், பாரி மகளிரை பார்ப்பாருடைய இல்லத்தில் கபிலர் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய ஆறுயிர் நண்பனான பாரி இறந்ததை தாங்க முடியாமல் அவர் உயிர் துறந்தார் என்றும் கூறுகிறார்கள். பின்னர் ஔவையாரும் சிற்றரசர்களிடம் சென்று வேண்டினார்கள். அப்பொழுது அவர்களும் மறுத்தார்கள். பின்னர் இந்த மகளிருக்கேற்று ஒழுக்கம், அடக்கம் மற்றும் எல்லா பண்புகளும் உடைய ஒரு சிற்றரசன்
என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் ஒருவன் அவருடைய நினைவில் வந்தார். அப்பொழுது அவரிடம் சென்று கேட்டார். அவரின் பெயர் மலையன். அவரிடம் சென்று கேட்கும் போது அவரும் மறுத்தார். என்னது இது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அரசர்கள் என்றால் ஒரு அழகான இளமங்கையர் இருக்கிறாள் என்று தெரிந்தால் அவர்களை மணந்து கொள்ள துடிப்பார்கள். அப்படி அவர்களுடைய உறவினரும் அவர்களுடைய பெற்றோரும் அதை மறுத்தால் அவர்களுடைய நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டையே அழித்து அவர்களை மட்டும் கைப்பற்றி கொண்டு செல்வார்கள். இப்படி என்ன, பாரிமகளிர் ஒன்றும் அவ்வளவு அழகில்லாதவர்கள் எல்லாம் அல்ல, அறிவில் சிறந்தவர்கள். பின்னர் ஏன் இந்த அரசர்கள் மறுக்கிறார்கள் என்று தெரியாமல் அந்த அரசரிடமே தைரியமாக ஔவையார், அரசே, இவ்விளமங்கையரை மறுக்கும் காரணம் என்ன என்று கேட்பார். அப்பொழுது அந்த அரசர் கூறுவார், ஔவையாரே, இந்த இளமங்கையரை மறுக்க எவருக்கும் மனமே வராது. நான் ஏன் மறுக்கின்றேன் என்றால், பாரியோ பெரும் புகழ் பெற்றவன். ஆனாலும் அவன் மூவேந்தரின் பகைவனாவன். இப்பொழுது நான் இந்த மகளிரை மணந்து கொண்டால் அம்மூவேந்தரும் என்னுடன் போர் புரிவார்கள், என்னுடைய நாட்டையே அழிப்பார்கள். அதை யாரு தடுப்பார் என்று அவ்வரசர் கேட்பார். ஓ, இதுதான் காரணமா என்று ஔவையார் நினைத்து கொண்டார். பின்னர் ஔவையார் மூவேந்தருக்கும் மிகவும் உற்றவராவார். பின்னர் அவர் கேட்டார், அவர்கள் எதையுமே மறுக்கவே மாட்டார்கள். பின்னர் ஔவையார் அவர்களிடம் சென்று கேட்டார். அதற்கும் அவர் சரி என்று சொல்லிவிட்டார். கல்யாணத்திற்காக ஏற்பாடெல்லாம் நாமே செய்து விடலாம், சிற்றரசரிடம் வென்று கெஞ்சி கொண்டிருக்க வேண்டாம் என்று அவர் நினைத்துக் கொண்டார். அதனால் அவர் பாடலை பாட ஆரம்பித்தார். திருமணத்திற்கு வேண்டிய பொன்னிற்காக அவர் ஒரு பாட்டை பாடினார். கருணையால் இந்த கடலுலகம் காக்கும் வருணனே, மாமலையின் கோவில் திருமணத்தில் முன்மாறி பெய்யும் முதுவாரியை மாற்றி பொன்மாரியாக பொய் என்று அவர் பாடியிருப்பார். உடனே வானிலிருந்து பொன்மாரியாக பெய்ய ஆரம்பித்து விட்டது. திருமணத்திற்கு வருவோர் நல்ல ஆடைகளும் நல்ல உணவும் விரும்புவார்கள் என்று நினைத்து கொண்டு இரு பாடல்களை பாட ஆரம்பித்தார். பொன்மாரி பெய்யும் ஊர் பூம்பருத்தி ஆடையாம், அந்நாள் வயலரிசி ஆகும் ஊர் என்னாலும் தேங்கு புகழே படைத்த சேதிமா நாடதனில் ஓங்கும் திருக்கோவலூர் என்ற பாடலை பாடினார். பின்னர் தத்தெரியும் முத்தெரியும் பெண்ணே, முதுநீர் அது தவிர்த்து தத்திய நெய் பால் தலை பெய்து குத்திய செருமலை தெய்வீகன் திருக்கோவலூருக்கு வருமளவும் கொண்டோடிவா என்று பாடுவார். அந்நாட்டில் எல்லா நெற்பயிர்களும் அரிசியாகவே விளைந்தன. பின்னர் எல்லா பருத்தி செடிகளும் ஆடைகளாகவே காய்ந்தன. பின்னர் அடுத்து அந்த நாட்டில் ஓடும் தன் பெண்ணையாறு நீர் ஓடுவதை நிறுத்தி கொண்டு ஒரு பக்கம் பாலாகவும் ஒரு பக்கம் நெய்யாகவும் ஓட ஆரம்பித்து விட்டது. கல்யாணத்திற்காக ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டன என்று நினைத்து கொண்டு எல்லா அரசர்களையும் அவர் அழைப்பார். பின்னர் அந்த திருமணமும் நிறைவேறப் போகிறது. அப்பொழுது எல்லோரும் வந்து பாரிமகளிரை வாழ்த்தினார்கள். அப்பொழுது மூவேந்தரிடம், அரசர்களே, நீங்கள் இந்த திருமணத்திற்கு தடையாக இருக்க மாட்டீர்கள். இந்த திருமணம் நடப்பது எங்களுக்கும் விருப்பமே என்று அறிவித்து விட்டால் போதும் என்று ஔவையார் கூறுவார். இந்த திருமணத்தில் ஒரு அற்புதம் நடந்தால் நாங்கள் அதை செய்யாமல் விட மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். உடனே ஔவையார் கீழே கிடக்கும் ஒரு பனந்துண்டத்தை பார்த்து, திங்கட்குடையுடை சேரனும் சோழனும் பாண்டியனும் மங்கைக்கு அருகில் வந்து நின்றார் மணப்பந்தலிலே, சங்குக்க வெண்குருத்தி இன்று பச்சோலை சலசலத்து அடி கருத்து நுனி சிவந்து
பங்குக்கு 3 பழந்தர வேண்டும் பணந்துண்டமே என்ற பாடலை அவர் பாடுவார். உடனே அந்த போன அந்த பணந்துண்டத்தின் உயிர் திரும்பவும் வந்தது. பின்னர் அந்த பணந்துண்டம் பச்சோலையாக மாறி ஓசை எழுப்பியது. பின்னர் நுங்கு கனியாக காய்த்தது. அதை பார்த்த அந்த மூவரசரும் மிகவும் அதிர்ச்சியிலும் வியப்பிலும் ஆழ்ந்தனர். இதற்கப்புறமும் இந்த திருமணத்திற்கு தடையாக இருப்பது தகாது என்று நினைத்து கொண்டு அவர்கள் மணமக்களை வாழ்த்தி அதையும் ஔவையார் கூறியதையும் அறிவித்து விட்டனார்கள். இப்படி இரு வரலாறுகள் உள்ளன. ஔவையாரும் கபிலரும் இணைந்தே பாரிமகளிரின் திருமணத்தை நடத்தினார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு. பார்ப்பாரில் ஒருவரான பார்ப்பார் என்றார் பார்ப்பனார், வேதங்கள் ஓதுபவர், சடங்குகள் செய்பவர். அவர்களின் ஒருத்தருக்கு கபிலர் மனம் செய்து வைத்தார் என்றும் ஒரு வரலாறு உண்டு. இதில் எது உண்மை? பாரிமகளிர் இருவரும் ஒரே அரசரை மணந்து கொண்டார்களா, இல்ல அவர்கள் வெவ்வேறு அரசர்களை மணந்து கொண்டார்களா, இல்லை ஔவையாரும் கபிலரும் இணைந்தே அந்த திருமணத்தை நடத்தினார்களா, இல்லை ஔவையாரும் கபிலரும் ஒவ்வொருத்தையும் திருமணத்திற்கு துணையாக நின்றார்களா என்று எது உண்மை என்று நமக்கு தெரியாது. பின்னர் இந்த பாரிமகளிரின் வாழ்க்கை வெறும் வரலாறு மட்டுமல்ல, அது தமிழக பெண்களின் பெருமை, பண்பாடு, மனவலிமை, தியாகம் ஆகிய பண்புகளின் சின்னமாகும். நாம் எதை இழந்தாலும் நம்முடைய மனித நேயத்தை மட்டும் இழக்கவே கூடாது என்பது நாம் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஒரு மிகப்பெரிய பாடம். பின்னர் இந்த வாய்ப்பை அளித்த திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகமுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை கண்ணா, அருமை. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தடுமாறாமல், அதை கருத்தில் கொள்ளாமல் உங்கள் பேச்சை தொடர்ந்து பரம்பு நாட்டின் வளத்தை பற்றியும், பாரி மன்னர் பற்றியும், அவர் கபிலரோடு கொண்ட நட்பை பற்றியும், அவரது மகளிர் பற்றியும், அந்த மகளிருக்கான திருமணத்தை பற்றியும், அவர்களுக்கு இருந்த கொடைத்தன்மையை பற்றியும் மிக அழகாக பேசினீர்கள். பெண்பார் புலவர்களின் பெருமையை முதலில் ஒரு ஆண்மகன் பாடியது இந்த நிகழ்வின் பெரும் சிறப்பு. வாழ்த்துக்கள் கண்ணா. திவ்யஸ்ரீ பிரகாஷ் பொன்முடியார் பற்றி பேச வருகிறார். வாங்கம்மா. அவைக்கு என் பணிவான வணக்கம். நான் திவ்யஸ்ரீ பிரகாஷ் மலேசியாவிலிருந்து பேசுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகளாவிய சிந்தனையை விதைத்த தமிழ் குலத்தின் வரலாற்றில் ஆண்களுக்கு நிகராக ஏன் சில இடங்களில் ஆண்களையும் மிஞ்சும் அளவிற்கு அறிவிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் நம் சங்க கால பெண் புலவர்கள். அவ்வை வெள்ளி வீதி காக்கை பாடினியார் வரிசையில் சங்க பலகையில் ஏறி தன் வீரமிக்க வரிகளால் தமிழை காத்த ஒரு மாபெரும் பெண் ஆளுமைதான் புலவர் பொன்முடியார் அவர்கள். சங்கத்தமிழ் பெண்பார் புலவர்களில் தனித்துவமான இடம் வகிக்கும் அவரை பற்றி உங்களுடன் சில நிமிடங்கள் பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொன்முடியார் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்து புகழ்பெற்ற கடையெழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெடுமான் அஞ்சியை பாராட்டிய புலவர்களில் ஒருவர் ஆவார். தகடூர் என்னும் சிறுநாட்டை ஆண்ட அதியமான் சிறந்த போர் வீரனாகவும் கொடை வள்ளலாகவும் திகழ்ந்தான். அவனது புகழே அவனுக்கு பல பகைவர்களை தேடி தந்தது. சேர மன்னனான பெருஞ்சேரல் இளம்பொறை அதியமானோடு பகைத்து அவனது தகடூர் கோட்டையை முற்றுகையிட்டு அழித்து அவனையும் கொன்றான். இந்த தகடூர் போரின் கொடிய காலத்தில் தகடூரிலே தங்கியிருந்து அவ்வப்போது உள்ள போர் நிலைமைகளை அதியமானுக்கு கூறி துணையாக நின்றவர்களுள் பொன்முடியாரும் ஒருவர். அப்பொழுது அவர் பாடிய பாடல்கள் பல
தகடூர் யாத்திரை என்ற நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன. தகடூர் யாத்திரை பாடல்கள் மட்டுமின்றி புறநானூற்றில் நூலிலாட்டு மற்றும் குதிரை மரம் என்ற துறைகளில் பொன்முடியார் பாடிய 2 பாடல்கள் உள்ளன. பகைப்படையை நிலைகுலைய செய்து பெரும் போரிட்டு வரும் ஒரு வீரன் தன் படை வீரர்கள் அனைவரும் மடிந்த பின்பும் அஞ்சாமல் தன் மார்பில் பாய்ந்திருக்கும் வேலை பிடுங்கி எறிந்து பகைவரை அழிப்பதே நூலிலாட்டு ஆகும். அதியமானால் அன்போடு வளர்க்கப்பட்ட ஒரு வீரன் இளமை பருவத்தில் விளையாட்டு குணத்தால் பால் உண்ண மறுத்த சிறு குழந்தையாக இருந்தான். அவனே இன்று உச்சி குடுமியும் முகத்து மீசையும் கொண்டு கம்பீரமான அழகான இளைஞனாக மாறி போர்க்களத்தில் வீரத்துடன் நின்றதை பொன்முடியார் அழகாக பாடியுள்ளார். பொன்முடியார் பாடிய பாடல்களிலேயே மிகவும் புகழ் பெற்றது ஈன்று புறந்தருதல் என்ற புறநானூற்று பாடலாகும். புறம் 312. வீட்டில் உள்ளவர்களும் நாட்டில் உள்ளவர்களும் நல்லவராக வாழ்ந்தால் மட்டுமே அந்த வீடும் நாடும் பெருமை பெறும் என்கிறார் புலவர். பொன்முடியார் வாழ்ந்த காலம் உள்நாட்டு பகையும் வெளிநாட்டு பகையும் நிறைந்த ஒரு போர்க்காலம். எனவே அந்த பகையை ஒழித்து நாட்டை காப்பதே மக்களின் முதன்மையாக கடமையாக இருந்தது. நாட்டை காக்க நல்ல வீரர்கள் தேவை. அதனால் வீரமிக்க ஆண்மகனை பெற்று தருவதே தாய்மார்களின் தலையாய கடமை என்று கருதப்பட்டது. பிள்ளைகளை பெற்றதோடு நின்று விடாமல் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வளர வழிவகை செய்வதும் தாயின் கடமையாகும். அவ்வாறு வளர்க்காவிடில் பிள்ளைகள் நலிவடைந்து போவார்கள், பெற்றும் பயனற்று போகும். உலகத் தாய்மார்கள் அனைவரும் அவர்களின் கடமையை உணர்த்த விரும்பிய பொன்முடியார் உங்கள் கடமை இது என்று அடுத்தவர்களை சுட்டிக்காட்டாமல் தானும் ஒரு தாயாக நின்று என் கடமை இன்று என்று பாடியிருப்பது அவரது சமூக நோக்கை காட்டுகிறது. அவர் வாழ்ந்த காலத்து போர் சூழலை ஒட்டி இக்கருத்துகள் கூறப்பட்டாலும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு சுறுசுறுப்பும் வீரமும் தேவை என்ற கருத்து இக்காலத்திற்கும் பொருந்துவதே ஆகும். ஒரு சமூகம் சிறப்பாக வேண்டுமென்றால் அதில் உள்ள ஒவ்வொருவரும் தன் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்ற பெரும் கருத்தை தன் பாடலில் மிக தெளிவாக பொன்முடியார் விளங்கியுள்ளார். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிரு வாழ் அஞ்சம் முறுக்கி களி எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அதன் பொருள், தாய் என்றால் பிள்ளையை பெற்று நல்ல முறையில் வளர்ப்பது என் முதன்மை கடமை. தந்தை என்பது மகனை அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோனாக்குவது தந்தையின் கடமை. கொல்லர் அதாவது கம்மாளர் என்பது போருக்கு தேவையான கூர்மையான வேலை செய்து தருவது கொல்லரின் கடமை. அடுத்ததாக வேந்தன் அதாவது மன்னன் என்பது நாட்டு மக்கள் நல்வழியில் நடக்க ஆவண செய்வது மன்னனின் கடமை. இறுதியாக காளை அதாவது வீரன் என்பது ஒளிரும் வாளேந்தி அஞ்சாமல் போர்க்களம் புகுந்து பகைவரின் யானையை வீழ்த்தி வெற்றி பெற்று திரும்புவது இளைஞனின் கடமை. இப்படி தாய், தந்தை, கொல்லர், வேந்தன், வீரன் என்ற ஒவ்வொருவரின் கடமையையும் தெளிவாக வகுத்து காட்டிய பெருமை பொன்முடியாரை சாரும். ஒவ்வொருவரும் கடமையை உணர்ந்து வாழ்ந்தால் சமூகம் சிறக்கும் என்ற நீதி இன்றும் என்றும் மாறாத உண்மையாகும். சங்கத்தமிழ் வான்வீதில் பொன்முடியார் என்னும் நட்சத்திரம் இன்றும் ஒலிக்கிறது, என்றும் ஒளிரட்டும் என்று என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. மிக தெளிவான உச்சரிப்பு, அருமையான பேச்சு. பொன்முடியார் பாடிய வீரனையும் அவன் தாயின் தோற்றத்தையும் உங்கள் பேச்சால் எங்கள் கண்முன்னே கொண்டு வந்து விட்டீர்கள். ஒரு தாயின் கடமையையும் முன்வைத்து மிக அருமையாக பேசினீர்கள். வாழ்த்துக்கள்மா. மகிழ்வென்பா,
காவர் பெண்டு என்னும் பெண் பார்ப்புலவர் பற்றி பேச வருகிறார். வாங்கம்மா. நன்றி. திணை அமெரிக்கா மற்றும் லாலிபப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். சங்க கால பெண்பால் புலவர்களில் நான் இன்று பேசவிருப்பது காவற்பெண்டு அவர்களை பற்றிதான். காவற்பெண்டு அப்படின்னா செவிலித்தாய் என்று பொருள். இவர் சோழ மன்னனான கோரவை கோப்பெரின் நற்கிள்ளியோட செவிலித்தாயாக இருந்தாங்க. காவற்பெண்டு ஒரே ஒரு பாடல் தான் எழுதியிருக்காங்க. அது புறநானூற்றுல 86வது பாடலாக இருக்கு. அந்த பாடலோட திணை வாகை திணை, துறை ஏறான் முல்லை. ஏறான் முல்லைனா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆண் சிங்கம் எப்படி வீரமா இருக்கும் அது போலதான் ஒரு ஆண் மகனோட வீரமும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஏறான் முல்லை. பண்டைய காலத்துல ஆண் மகனோட முக்கிய கடமையே நாட்டுக்காக போர்க்களத்துக்கு போறதுதான். அப்ப பாவற்பெண்டு கிட்ட வந்து ஒரு அம்மா உன்னோட மகன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. காவற்பெண்டு தன்னுடைய மகனோட வீரத்தை சொல்ற மாதிரி ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அந்த பாடலை பாருங்க. சிற்றில் நற்றுண் பற்றி நின் மகன் யாண்டுள்ளனோ என வினவுதி, என் மகன் யாண்டுள்ளனாயினும் மறியேன். ஊரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, போருக்காக அரசர்கிட்ட இருந்து அழைப்பு வருது. காவற்பெண்டு ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருக்காங்க. அங்க வந்த ஒருத்தவங்க அவங்க வீட்டு வாசல்ல இருந்த ஒரு தூணை பிடிச்சுக்கிட்டு, உன்னுடைய மகன் எங்க அப்படின்னு காவற்பெண்டை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, என் மகன் யாண்டுள்ளனாயினும் மறியேன். என் மகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா புலி எப்படி அதோட குகையில இருந்ததோ அதே மாதிரிதான் என் மகன் என்னோட வயிற்றுக்குள்ள இருந்தான். இப்ப அவன் இங்க இல்லைனா நிச்சயமா அவன் போர்க்களத்துலதான் இருப்பான், அங்க போய் பாருங்க அப்படின்னு தன் மகனோட வீரத்தை சொல்ற பாடல் தான் இது. இந்த பாடல் மூலமா நம்ம தமிழர்களோட வீரம், நாட்டுப்பற்று, தாயின் பெருமை, இது எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதோட இப்ப உள்ள பெற்றோர்கள் கிட்ட நம்ம உங்க பிள்ளைங்க எங்க அப்படின்னு கேட்டா அவங்க உள்ள உட்கார்ந்து தொலைபேசி பார்த்துட்டு இருக்காங்க, தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காலம் இப்ப மாறி போச்சு. ஆனா நமக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள்லாம் பெற்றோர்கள் சொல்றத மீற மாட்டாங்க, தன்னோட கடமையை சரியா செய்வாங்க, நம்ம நாட்டுக்காக போராடுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். தமிழர்கள் சிறந்தவர்கள், அவர்களை போற்றி வழங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சுடாம்மா. உங்கள் உருவத்திற்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. நல்ல குரல் வளம், கணீர் என்ற குரல். வாழ்த்துக்கள். தமிழர்களின் வீரத்தை பற்றியும் நாட்டுப்பற்றை பற்றியும் அந்த பாடலில் உள்ள தரவுகளை நன்கு உள்வாங்கி அருமையாக பேசினீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. மொழியான தமிழை வளர்த்த நம் தமிழ் சான்றோர்களுக்கு வணங்குகிறேன். கல்வெட்டில் பதித்த கலைகள் எங்களுடையது, காலம் கடந்து நிற்கும் இலக்கியம் எங்களுடையது. அன்பும் வீரமும் ஒருங்கே பெற்ற அடிவானத்து சூரியர்கள் நம் தமிழ் மக்கள். வாழ்க தமிழ். சங்க காலத்தில் பெண்களின் நிலை மிக சிறந்ததாகவும் அவர்கள் கல்வி, கலை மற்றும் இலக்கியத்தில்
நிகராகவும் மதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு சான்றே சங்ககால இலக்கியங்களாகும். சங்க தமிழ் இலக்கியத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பாற் புலவர்கள் உள்ளனர். ஆம், சங்க காலத்தில் பெண்கள் கற்றவர்களாகவும் சமுதாயத்தில் உயர்ந்த அறிவுசார் பங்குகளையும் கொடுத்துள்ளனர். அதற்கு உரித்தான ஒக்கூர் மாசாத்தியார் பற்றி நான் உரைக்க நீங்கள் கேளுங்கள் என பணிவுடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். ஒக்கூர் மாசாத்தியார், இயற்பெயர் சாத்தியார், சங்க காலத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற பெண்பாற் புலவர் ஆவார். பாண்டிய நாட்டின் திருக்கோட்டியூர் அருகே உள்ள ஒக்கூர் என்ற ஊரில் பிறந்தவர். தற்போது இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. இவரது பாடல்கள் தமிழ் இலக்கியத்தின் வளமான வரலாற்றை பற்றி பாடப்பட்டுள்ளன. இவர் பாடிய மொத்தம் 8 பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளன. அகநானூரில் 2 பாடல்களும், குறுந்தொகையில் 5 பாடல்களும், புறநானூரில் 1 பாடல். இலக்கிய சிறப்புகள். புறநானூரில் இவர் பாடிய 279வது பாடல் மிகவும் பிரசித்தம். இதோ அந்த பாடல். கேடுக சிந்தை கடிது இவள் துணிவே, கேடுக சிந்தை கடிது இவள் துணிவே, மூதின் மகளிர் ஆதல் தகுமே, மூதின் மகளிர் ஆதல் தகுமே, மேல்நாளொற்ற செருவிற்கு இவள் தன்னை, மேல்நாளுற்ற செருவிற்கு இவள் தன்னை, யானை எரிந்து களத்தோழிந்தனே, யானை எரிந்து களத்தோழிந்தனே, நெருநல் ஒற்ற செருவிற்கு பெருநிறை விளக்கு, நெருநல் ஒற்ற செருவிற்கு இவர் கொழுந்தன் பெருநிலை விளக்கு ஆண்டு பட்டனே என்றும், செருப்பறை கேட்டு விற்போற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிந்து விரித்து உடக்கி, பருமை குடுமி என்னை நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல், பருமை குடுமி என்னை நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல், சிறுமுக நோக்கி செல்க என விடுமே, சிறுமுக நோக்கி செல்க என விடுமே, கேடுக சிந்தை கடிது இவள் துணிவே, கேடுக சிந்தை கடிது இவள் துணிவே, மூதின் மகளிர் ஆதல் தகுமே, மூதின் மகளிர் ஆதல் தகுமே. இப்பாடல் ஒரு தமிழ் சங்ககால மரக்குடி பெண்ணை பற்றி பாடப்பட்டுள்ளன. இப்பாடல் ஒரு போர்க்களத்தின் காட்சியை வெளிப்படுத்துகின்றன. ஒரு பெண்ணின் தந்தையார் போரின் பொழுது 2 நாட்களுக்கு முன்பு போரின் பொழுது யானையால் தூக்கி எறியப்பட்டு இறந்து விட்டார். மறுநாள் அப்பெண்ணின் கணவர் பகையாளிகள் தம் நாட்டின் கால்நடைகளை திருடி செல்வதை தடுப்பதற்காக போர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பெண்ணோட கணவரும் இறந்து போகிறார்கள். போரில் தன் கணவனையும் தந்தையையும் இழந்த ஒரு மரக்குடி பெண் தன் சிறுமகனுக்கு வீர முழக்கமிட்டு எண்ணெய் நீவி குடுமியிட்டு வேல் கொடுத்து போருக்கு அனுப்பும் வீர வரலாற்றை வியந்து பாடியுள்ளார் மாசாத்தியார் அம்மா அவர்கள். குறுந்தொகையில் உள்ள இவரது பாடல்கள் அனைத்தும் முல்லை நிலத்தை சார்ந்தவை. தலைவனை பிரிந்து வாடும் தலைவியின் ஏக்கத்தையும் கார்காலத்தின் அழகையும் மிக நுட்பமாக விவரிப்பவை. மருத நிலத்தை பற்றி ஒரு பாடல் பாடியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் கிராமத்தில் இவருக்கு தமிழக அரசால்
நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. 1989ஆம் ஆண்டில் அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு 1991ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டுள்ளது. அத்தூணில் புறநானூரில் உள்ள கெடுக சிந்தை என பாடல் பொறிக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அனைவரும் ஒக்கூர் சென்று மதிப்பிற்குரிய மாசாத்தியார் அம்மா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள்மா. தெளிவான பேச்சு. தமிழ் வணக்கத்தோடு தொடங்கியது கூடுதல் சிறப்பு. நல்ல இசையும் சேர்ந்து இந்த காலை பொழுதை சுவையுள்ளதாக அமைத்து தந்தது எங்களுக்கு. உங்கள் வாய்மொழியும் உடல் மொழியும் மிகச் சிறப்பாக அமைந்தது. வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. எழிலோவியா காக்கை பாடினியார் நச்செல்லையார் எனும் பெண்பார் புலவர் பற்றி பேச வருகிறார். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்க காலம் முதல் இன்று வரை பெண்கள் குடும்பம், கல்வி, விண்வெளி, வீடு, அரசியல் துறையிலும் சிறப்பு முன்னேறி கொண்டு இருக்கின்றனர். ஒரு பற்றிதான் நான் பேச இருக்கிறேன். நச்செல்லையார் செல்லை வீரத்தையும் கொடைப்பண்பையும் விருந்தோம்பலையும் தலைவன் தலைவி பிரிவு பற்றியும் மிக அழகாக உணர்ச்சி பொங்க செய்யுள் எழுதியவர். இவர் எனக்கு தெரியும் கருத்துக்களை கூற ஆசைப்படுகிறேன். ஆடி விண் சேர்ந்த போல சென்று பெருமை பாடலில் மன்னனின் வல் குணத்தை மேலும் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். பொழிந்து மறைந்துவிடும், அதுவும் மறைந்து விடுவானோ என்று அஞ்சி மண் வாழ்க என்று இவர் பாடியது காட்டுகிறது. மீது இவர் பாடிய 10 பாடல்கள் 10 நூலில் உள்ளது. நச்சல் அருகிலேயே இடம் கொடுத்தாராம். நச்சு மட்டும் பாடவில்லை, காக்கை சிறப்பாக பாடியுள்ளார். எனவே என்று சிறு பெயரை பெற்றார். ஆண்டு பயந்த நீர் கொண்டி வெண்சோறு எழுகலத்து சிறிது என் தோல் நெகிழ்ந்த சில்வருக்கு கரைந்து காக்கையது பரியே என்று பாடியதால் காக்கை பாடினியார் என்று சிறு பெயர் பெற்றார். காக்கை கரைந்தால் சொந்தக்காரங்க வருவாங்கன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. இது இருந்தது. பணம் சம்பாதிக்க தலைவர் சென்றார். அப்போது ரொம்ப வராம இருந்ததால் தலைவி கவலையா இருந்தாங்க. அப்புறம் ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கரையுது, மகிழ்ச்சியாயிடுறாங்க. ஏன்னா காக்கா கரைஞ்சா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க. அது வராது. மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து நன்றி சொல்லாதீங்க, அந்த காகத்துக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா அதுதான் மகிழ்ச்சி ஆனாங்கன்னு வந்து சொன்னாங்க. அது வீட்டுக்கு வராங்க. அப்போது அவங்க வீட்டு கேக்குறாங்க. அவங்க பையன் சரியா பார்த்துட்டு பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டதும்
பிறந்த குடிக்கு பழி கொண்டு வந்து விடுவானோ என்று அவங்க அஞ்சினாங்க. ஆனா கோபத்துக்கு போனா அந்த பையன் வீட்டு மரணம் அடைந்திருந்தாங்க. அத பார்த்து அந்த வயசான அம்மா ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பையன் ஒரு கோழியும் அவங்க இறந்து போல வீட்டு அவங்க இருந்தாங்க. அப்புறம் காகம் கரையும் கதை தெரியும். ஆனா இன்றும் அவைகளில் காகம் பாடினியா நச்சில்லையா என்று பெண்பார் புலவர் என்பதையும் இந்த கருத்து மூலம் தெரிந்து கொண்டேன். சிறுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்மா. கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு. எனக்கு மட்டுமா என்னன்னு சரியா எனக்கு தெரியல. கொஞ்சம் சரியில்லை, விட்டு விட்டுதான் கேட்டது. மிக அருமையாக ஒரு தலைவன் தலைவியுடைய பிரிவை பற்றியும் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு பறவையின் கரைதல் எப்படி ஒரு உற்சாக உவமையாக அமைந்தது என்ற புலவரின் பாடல் பற்றியும் மிக அருமையாக எடுத்து சொன்னீர்கள். வாழ்த்துக்கள்மா. கருத்தரங்க தலைமை அவர்களின் கருத்தை கேட்பதற்காக கவிஞர் எழுத்தாளர் நெல்லை அன்புடன் ஆனந்தி தோழி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க தோழி. சிறப்பு. எங்கிருந்து ஆரம்பிக்கன்னே தெரியல. அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் பாராட்டுகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்க புலவர், அதாவது சங்க இலக்கியத்தில் பெண்பார் புலவர்கள் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இதுல என்ன ஒரு கூடுதல் சிறப்புனா, இன்றைக்கு பங்கேற்ற பிள்ளைகள் ஒரு பன்னாட்டு குழந்தைகள் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. அது கூடுதல் சிறப்பு. ஏன்னா தமிழினியன், சம்யுக்தா, அதுக்கப்புறமா மகிழ்வெண்பா அவர்கள் மூவரும் நம்முடைய தாயகத்திலிருந்தும், திவ்யஸ்ரீ அவங்க மலேசியால இருந்து, அதுக்கப்புறமா நிறைவா பேசின பாப்பா அவங்க எழிலோவியா இங்க அமெரிக்கால இருந்து பேசுறாங்க. அவ்வளவு அந்த குழந்தைகள் அவ்வளவு இங்க வெளிநாட்டுல வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை ஒரு பயிற்றுவிக்கிறதே ஒரு பெரிய சவால். அதை கற்றுக்கொண்டு அவர்கள் பேசுவது அதை விட பெரிய சவால். அப்படி இருக்கும் பொழுது சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் அப்படியே ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த மொழி நயம் குறையாமல் அவர்கள் பேசியதற்கே பெரிய வாழ்த்துக்கள். கண்ணா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சங்க காலம் நான் முன்னாடியே சொன்னது போல நம்ம தமிழர்களுடைய பொற்காலமா இருந்தது. 5 குழந்தைகளும் அழகழகாக ஒவ்வொரு பெண்பார் புலவரை எடுத்து பேசினாங்க. நம்ம தோழி சொன்னது போல நம்ம தமிழினியன் முதல்ல ஒரு ஆண் மகனாக இருந்து அவர் ஒரு பெண்பார் புலவரை பற்றி எடுத்து பேசியது கூடுதல் மகிழ்ச்சி. இந்த சங்க காலம்னு நம்ம எடுத்து பேசும்போது அது பெண் கல்வியில் சிறந்து விளங்கியதற்கு சான்றாக இந்த பிள்ளைகள் எடுத்து சொன்ன பாட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த உணர்ச்சி ததும்பக்கூடிய பாடல்கள் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தமிழர்கள் அதுவும் உணர்ச்சிக்கு பயப்பட்டவர்கள். ஒரு இன்பமோ துன்பமோ அதை அப்படியே நம்ம காட்டிடுவோம். ஆண்பார் புலவர்களுக்கு இணையாக அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடல்களை மிகச் சிறப்பாக நம்ம பெண்பார் புலவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அகவாழ்வு பற்றி மட்டும் அல்லாமல் புறவாழ்வு, வீரத்தை பற்றியும், பெண்களுடைய வீரவாழ்வு அது ரொம்ப முக்கியம், அதை சிறப்புற பாடியிருக்கிறார்கள். நமக்கு பெயர் தெரிஞ்சவங்க 473 பேரா இருந்தாலும் நான் சொன்னது போல 50 பெண்பார் புலவர்கள் அதில் இருந்தது நமக்கெல்லாம் பெருமை. இந்த ஊவி சாமிநாத ஐயர் அவர்கள் சொல்லும் பொழுது பெண்பால் புலவர்களை பத்தி பேசும் பொழுது ஏறக்குறைய 50 பெண்பார் புலவர்கள் இயற்றிய அந்த செயல்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. மற்ற புலவர்களுடைய வாக்குக்கு எவ்வளவு சிறப்பு நாம் கொடுக்கிறோமோ அதே சிறப்பு இவர்களுடைய செயல்களுக்கும் உண்டு. இதுல வேற ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு, தமிழ் ஆராய்ந்த பெண்பார் புலவர்கள் இந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம், நமக்கு வேணா தரவுகள் கிடைக்காம இருந்திருக்கும் அப்படின்னு. நம்ம தமிழினியன் ரொம்ப சிறப்பா பேசினாரு பாரி மகளிர் பத்தி. 2 விதமாக அவர்களை பற்றிய ஒரு புனைவு, அத கதை அப்படி எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். அந்த பாண்டிய நாட்டை, அதாவது பரம்பு மலையின் தலைவன் பாரியினுடைய மக்கள் அவர்கள் இருவருமே. அந்த பரம்பு மலை 300 ஊர்களை கொண்டதான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊரை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். 300 ஊர்களை வச்சு அவர் அப்படி ஆட்சி பண்ணி இருக்கிறாரு. இப்போதைக்கு அதை பிரான் மலைன்னு இப்ப சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடையேழு வள்ளல்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாரி, இவர் என்ன ஒரு அந்தணராகி இருந்த ஒரு கபிலர், அவருடைய அவை புலவராக நண்பராக அவரோடையே பயணிச்சிட்டு இருந்தார். அதனாலதான் பாரியினுடைய மறைவுக்கு பின்னர் அந்த பிள்ளைகளை
கண்காணிக்கக்கூடிய, கவனத்தில் கொள்ளக்கூடிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக அவர் எடுத்துக்கொண்டார். இந்த பரம்பு மலை ரொம்ப பெரிய வளம் மிகுந்த ஒரு இடம். மூவேந்தர்கள் அதை எப்படியாவது இவற்றிருந்து அடிச்சு பிடிச்சிடணும்னு அவங்க போராடும் பொழுது அவரால் வீரத்தால் அவனை விலை பேச முடியாது, படை வலிமையால் பாரியை எதையுமே செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால ஒரு சூழ்ச்சி பண்ணி அவர் தமிழுக்கு தலை வணங்கக்கூடியவர், தமிழ் அந்த புலவர்களுக்கு தலை வணங்கக்கூடியவர்கள் சூழ்ச்சியால் அவனை வென்றனர். இப்ப தந்தையை இழந்து நிக்கிற இந்த பாரி மகளிர் அவங்க அனாதையா நிக்கிறாங்க. இந்த சூழல்ல உயிர் தோழராக இருந்தவர், அவை புலவராக இருந்தவர் நம்ம கபிலர் என்ன செய்யறது? கல்வியில் சிறந்த பெண்கள், இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமே. இந்த காலத்துல இப்ப சொல்லுவோம் இல்லையா, யாராவது நம்ம தெரிஞ்ச நண்பர்களோட கூடயே இருந்திருப்போம், அவங்க யாராவது தவறி போயிட்டாங்கன்னா நமக்கே அந்த கடமை இருக்கிறதா நினைச்சு ஏதாவது நம்மால முடிஞ்சதை செய்யணும்னு நம்ம நினைப்போம். அப்ப அந்த காலத்துல சொல்லணுமா, மன்னரின் மகள்கள், இவர் சும்மா இருப்பாரா? அதுவும் நண்பர் வேற. அந்த பெண்களுக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சிடணும்னு பார்க்கும் பொழுது அந்த வஞ்சிக்கோன் இருங்கோவில் இருவருமே முடியாது. எல்லாரும் நிறைவுல அந்த சொன்னான் தமிழினியன் என்ன காரணமாக இருக்கும்னு அவை பாட்டியும் யோசிக்கிறாங்க. இவ்வளவு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, இந்த பெண்களை நீங்க கல்யாணம் பண்றதுக்கு, திருமணம் செய்து கொள்வதற்கு ஏன் மறுக்கிறீர்கள்னு திரும்ப திரும்பதான் அந்த கேள்விகள் வந்துட்டு இருந்தது. காரணம் பயம்தான். ஏன்னா இந்த பெண்களை நாங்கள் திருமணம் செய்தால் மூவேந்தரை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கு இருக்கிற நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் மாதிரி தான். பாரி மகளிரை நாங்கள் மனம் செய்தால் மூவேந்தர்களின் பகைக்கு ஆளாவோம் அப்படின்னு சொல்லி எந்த குறுநில மன்னரும் முன் வரவில்லை. மனம் வருந்தி போச்சு. கபிலருக்கு என்னதான் செய்யறதுன்னு அவர் வருந்தியே அவரு உயிரை விட்டார். அடுத்துதான் நம்ம ஔவையார் அவங்களுடைய அந்த நிலை வருது. அவங்க வராங்க. அவன் தமிழினியன் சொன்னது போல அவரை அன்போடு அரவணைத்து ஔவையாரை அவர்கள் கவனித்த பாங்கு அவரை ஈர்க்கிறது. அந்த பாரியுடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்றாக எப்படி இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் சொல்லி அவர்களுடைய பண்பை வியந்து இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், மனமுடிச்சு வைக்கணும் இந்த பிள்ளைகள்னு சொல்லி திருமுனைப்பாடி நாட்டு திருக்கோவிலூர் அரசன் தெய்வீகன் அவற்றை போய் கேட்கிறாரு. அவரு இப்படி ஒரு அழகு வாய்ந்த பெண்களை யாராவது மறுப்பாங்களா? ஆனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் மூவேந்தர்களை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை, அவர்களுக்கு பயந்துதான் நாங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு விஷயம் தெரியுது. அப்ப இவர் எடுத்து சொல்றாங்க, சொல்லுவாங்க இல்லையா, சாட்சிக்காரன் காலில் விடுறதுக்கு சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கிட்ட போய் அவை பாட்டி அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள், உங்களுக்கு பயந்துகிட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப அவங்க தெளிவா அவர்களுடைய முயற்சியால் இந்த மூவேந்தர்களும் முன்னின்று நடத்தக்கூடிய விதமாக திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த நம்முடைய தமிழ் சமூகம் கபிலர் பாரி மகளிருக்கு ஆசிரியராக இருந்தவை பற்றி, அவர்கள் இளம் வயது முதலே எப்படி ஒரு கவிபாடும் திறமை பெற்றவர்கள், அதை பத்தி எல்லாம் சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக இந்த பாரி மகளிர் பாடிய அந்த அற்றை திங்கள் பாடல் எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப ஒரு வருடக்கூடிய ஒரு பாடல். நாட்டையும் இழந்து, தந்தையையும் இழந்து, பகைவர்களையும் பார்த்து பயந்து இந்த பிள்ளைகள் அப்படியே ஒரு நிலாவை பார்த்துட்டு ஒரு இரவுல உட்கார்ந்து இருக்கும் போது முழு மதி இந்த பௌர்ணமி நேரத்துல நிலாவை பாக்குறாங்க. அப்பா கூட இருந்தமே இந்த நில ஒளியில, இப்ப அப்பாவும் இல்ல, அப்பா நமக்காக சேர்த்து வச்ச நாடும் இல்ல, இப்படி இருக்கமே தன்னை தானே அவர்கள் ஒரு வருந்தி பாடிய பாடல் தான் அந்த அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் வென்றேறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமேன். என் தந்தையும் இல்ல, அவரை சூழ்ச்சியால எங்க நாட்டையும் நீங்க ஊர்களையும் கவர்ந்துட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த நிறை மதி அந்த நிலாவில் ஒளி வீசிக் கொண்டிருந்த இடத்துல எங்களுடைய தந்தையோட இருந்த நாங்கள் இப்படி தனி ஆளாக நிக்கிறோமே அப்படின்னு பாடக்கூடிய காட்சி தான் அது. அதுல பாருங்க, இந்த உள்குத்துன்னு சொல்லுவாங்க, வென்றெறி முரசின் வேந்தர். அவ என்ன சொல்றா அந்த பொண்ணுங்க பாடும்போது, மூவேந்தர்களும் வீரத்தால் எங்கள் தந்தையை வெல்லவில்லை அப்படின்னு சுட்டி காட்டுற விதமாக ஒரு இகழ்ச்சி குறிப்பாக அந்த சொல்லாடல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பிள்ளைங்க பேசினது நம்ம பொன்முடியார் பத்தி திவ்யஸ்ரீ ரொம்ப அழகா பேசின கண்ணா. சேர நாட்டில் இருந்த மறவர் குடியில் பிறந்தவர். அவர் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அந்த புறநானூற்றில் உள்ள அந்த 312வது பாடல், அது மட்டும் இல்லாம இந்த 310 கூட இந்த தாய், தந்தை, அரசன், கருமான், பிள்ளை எல்லாருமே எல்லா இலக்கிய கூடல்களையும் ஒரு பாடலை எடுத்து அவங்க பேசுறாங்கன்னா முதல்ல இந்த பாட்டை தான் அவங்க பேசுவாங்க இல்லையா. நம்ம காளைக்கு கடனை அப்படிங்கிற தலைப்புல பொன்முடியார் பாடின பாடலைத்தான் எல்லாரும், ஒரு ஆண்மகனினுடைய கடமை, ஒரு தாய் தந்தையுடைய கடமை, ஒரு அரசனினுடைய கடமை எல்லாம் தெளிவா
என்ன எழுதி வச்சு என்னத்துக்கு? இன்னைக்கு அரசியல்ல யாராவது இதெல்லாம் இலக்கியங்களை படிச்சவங்க தான் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு அடிப்படை விதியை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். அப்படி என்றால்தான் நம்முடைய இந்த நம்ம தமிழர்களுடைய அவ்வளவு பாரம்பரியம் அதுல பொதிஞ்சு கிடக்குது. வாகை பூவை தலையில் சூடிக்கொண்டு பகைவர்களை வென்று ஆரவாரித்த நம்முடைய சமூகம், அந்த வீரருக்கு இல்லாம இந்த மரக்குடியில் பிறந்த மகளிருக்கும் கோபம் வரும், வீரம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிருவாள் அருஞ்சுமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. யார் யாரு என்ன செய்யணுங்கிறத தெளிவா புட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு மகனை அதாவது தாயுடைய கடமை இப்ப சொல்றாங்க என்னமோ பெத்து புறந்தள்ளிட்டா அவங்க அந்த குழந்தைய பெத்து முடிச்சுட்டா அவங்களோட கடமை முடிஞ்ச. அப்படி இல்ல. இந்த தமிழ் சமூகத்திற்கு அந்த பிள்ளையை ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக ஆக்குவதும் அந்த தாயினுடைய கடமைதான். அவனுடைய நற்பண்புகளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே வரியில சொல்லிட்டு போயிருவாங்க அவனுக்கு வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு. அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ இந்த சமூகத்தில் நல்ல பண்புகளோட நல்ல பெயரோட இருக்கணும்னா அதற்கு தாய் தந்தை இருவருடைய சம பங்கு அங்கே முக்கியம். அந்த நல்ல ஒழுக்கத்தை கற்பிப்பது. அதே போல இங்க அரசனுடைய கடமையை பத்தி பேசுறாங்க. ஒளி வீசக்கூடிய வாளையெல்லாம் கையில் ஏந்தி கொண்டு அங்க ஒரு எதிரி நாட்டவரை தடுத்து போரில் வென்று பகைவர்களுடைய யானைகளை கொன்று வெற்றியோடு மீள்வது அந்த மகனினுடைய கடமை, அரசனுடைய கடமைன்னு ரொம்ப அழகாக இந்த பாடலை சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம மகிழ்வன் பாப்பா காவற்பெண்டு பத்தி பேசினாங்க. ரொம்ப சிறப்பு கண்ணா. ஒரு அகத்திணை பாடிய பெண்பார் புலவர்களை விட புறத்திணை பாடிய பெண்பார் புலவர்கள் கொஞ்சம் குறைவுதான். அப்படி பார்க்கும் பொழுது இவர் நல்ல மறவர் குடியில் பிறந்து கல்வியில் சிறந்து ஒரு வீரத்தன்மையோட புறநானூறு 86வது பாடல் மட்டுமே இவர் அழகா அவ பாட்டாவே பாடிட்டியாமா அப்படின்னு சொல்ற மாதிரி சம்யுக்தா பாடிட்டாங்க. இவளுடைய குரலும் ஒரு பாடல் பாடின மாதிரியே எனக்கு கேட்டுட்டு இருந்தது. அவ்வளவு அழகா இருந்துச்சு. காவற்பெண்டுன்னு சொல்லும் பொழுது செவிலித்தாயை குறிக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு குழந்தையை பேணுவது மட்டும் செவிலித்தாயினுடைய கடமை அல்ல. ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வெறும் அந்த குழந்தைய வெறும் சாப்பாடு ஊட்டி அந்த பிள்ளைய ஆரோக்கியமா வளர்க்கறது மட்டும் இல்ல, அந்த வீர உணர்வுகளோடு வளர்க்கக்கூடியதும் அந்த செவிலித்தாயின் கடமையில் ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. சோழன் பேரவைக்கோ பெருநர் கிளியினுடைய செவிலித்தாய் தான் இந்த காவற்பெண்டுன்னு சொல்லக்கூடியவர்கள். இவர்களை காதற்பெண்டுன்னு சில இடங்கள்ல சொல்றாங்க. நம்ம இலக்கியங்கள்ல இருக்கக்கூடியது நமக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாம நம்ம இரண்டையுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா நான் பார்த்தேன். இவருடைய இந்த பெயர் அவருடைய செய்யக்கூடிய தொழில் காரணமாக காவலை காக்கக்கூடியவர், அந்த பிள்ளையை காக்கக்கூடியவர், அதற்காக செவிலித்தாயாக இருந்தவர், அதனால இங்க காவற்பெண்டுன்னு அழைக்கப்படுகிறார்னு வச்சுக்கலாம். மரக்குடியில் பிறந்து அந்த குடியிலேயே வாழ்க்கைப்பட்டு சிறப்போடு வாழ்ந்தவர்கள், அந்த குடிப்பெருமையை தன் பெருமையாக கொண்டு வாழ்ந்தவர். இந்த தலைவன் அந்த அரசன் தலைவன் எப்படி வேணா வச்சுக்கோங்க, அவர்களை வளர்த்த பெருமைக்கு உரியவர். இது மட்டும் இல்லாம அந்த அரசனுடைய மெய்க்காவல், மனைக்காவல், ஊர்காவல்னு எல்லாவற்றையும் அந்த காவற்குடி பெண்ணே ஒரு கண் போல காத்திருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக இந்த இலக்கியங்கள்ல பேசப்படுது. கல்லளை போல வயிறு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒற்றை பாடல். இந்த மரக்குடியில் பிறந்து வாழ்ந்த இவர் இயற்றிய இந்த பாடலுடைய பின்னணின்னு பார்த்தா, ஒரு பெண்மணி இவருடைய வீட்டிற்கு உன் பொண்ணோட பையன் எங்க போயிட்டான்னு கேட்கும் பொழுது அவ சொன்ன இல்லையா, சின்ன குடிசை, அழகா ஒரு தூண்ல சாஞ்சிக்கிட்டு உங்க நம்ம மக்கள் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்தோடனே, உங்க பிள்ளை எங்க போயிருக்கான், உங்க பையன் என்ன பண்றான், என்ன வேலை பாக்குறான் அப்படிலாம் கேட்போம். இது மாதிரி அவங்க கேக்குறாங்களாம், என் பையன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா புலி இருந்து சென்ற குகையை போன்றது என்னுடைய வயிறு, என்னுடைய மகனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு புலிக்கும் குகைக்கும் உள்ள தொடர்பை போன்றதுன்னு அந்த வீரத்தாய் சொல்றாளாம். அவன் கட்டாயமா போர்க்களத்துலதான் இருப்பான், ஏதாவது ஒரு எதிரி மன்னரோட போராடிக்கிட்டு இருப்பான் மன்னருக்கு துணையாக அப்படின்னு. எப்படி வாகை பூவை சூடிக்கொண்டு பகைவரை கொன்று வென்று திரும்புவானோ அரசன், அவனுக்கு துணையாக சென்றிருப்பான் அப்படியே பெருமையா சொல்றாங்க. அதைத்தான் இந்த பாடல்ல அவங்க எழுதியிருப்பாங்க. அகத்திணை புறத்திணை, அகம் புறம் பாடிய புலவர்களை தாண்டி நம்ம சம்யுக்தா பாப்பா பாட்டாவே பாடினாங்க இல்லையா, ஒக்கூர் மாசாத்தியார், அவர்கள் இருதிணையிலும் பாடியிருக்கிறார்கள். அவ ஒரு பாடலை பாடிட்டா, அதனால அதை பத்தி நான் அதிகம் பேசல. நான் சொல்ல நினைத்த பாடல சொன்னா இல்லையா, அந்த அவர்களுடைய பெயர் சாத்தி என்பது பெண்பால், சாத்தன் என்பது இப்படி அந்த பெயரை வைத்தே அடையாள பெயராக அவர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த ஒக்கூர் மாசாத்தியார் இவங்க அகத்திணையில் நிறைய பாடல்கள், ஒரு 2 பாடல், குறுந்தொகையில ஒரு 5 பாடல், புறநானூற்றில் 1 பாடல், இப்படி எல்லாவற்றிலும் தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டில் கூடிய சிறப்பை பற்றியும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள்.
இந்த சில பாடல்கள் பாடினாலும் இன்னைக்கு நம்ம எவ்வளவு அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பாருங்க. நான் அகத்திணையில இருந்து ஒரு பாடலை உங்க முன்னாடி வைக்க ஆசைப்படுறேன். இந்த திணை ஒரு முல்லை திணை. பருவம் வந்து விட்டது, தலைவன் இன்னும் வரவில்லை அப்படின்னு வருந்தக்கூடிய ஒரு தலைவிக்கு தோழி சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இந்த பாட்டு. காலத்துல திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு போனானே, அவன் இன்னும் வரலையே அப்படின்னு தலைவி வருந்திட்டு இருக்கும் பொழுது அப்ப தோழி சொல்றா, இளமை பாரார் வளனசை இச்சென்றோர் இவனும் வாரார் எவனோ என பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகு முகை இளங்கெயிராக நகுமே தோழி நருந்தன் காரேன்னு சொல்லிட்டு அந்த இளமையின் அருமையை எண்ணி பார்க்காம உன்னை விட்டுட்டு பொருள் மீது ஆசைப்பட்டு நான் பொருள் சம்பாதிக்க வேண்டும்னு என்னுடைய தலைவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான், அவன் இன்னும் வரவில்லை. அந்த மழை நல்ல காலத்துல மழையெல்லாம் பெஞ்சு முல்லை கொடியில் அப்படியே வரிசையா அரும்புகள் எல்லாம், முல்லை கொடினாலே அந்த வெளிச்சத்து, அதனாலதான் பெண்களுக்கு ஓமை முல்லை ஒளி போல பற்கள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒளியோடு இருக்கக்கூடிய பற்களை அடுக்கி வைத்தது போல அந்த நறுமணம் வீசக்கூடிய இந்த காலத்தில் அவர் எங்க இருக்காரோ தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாடலை எழுதியிருப்பாங்க. அடுத்து நம்ம நிறைவாக பேசிய நம்முடைய எழிலோவியா ரொம்ப அழகா காக்கை பாடினி நச்சல்லையார். இது எல்லாமே அந்த பெயர் விளக்கமே ரொம்ப பாருங்களேன். நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்லையா, செல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அவர் விரும்பத்தக்கவர், மிகவும் விரும்பக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் இங்கே சொல்லப்படுகிறது. நற்செல்லை அப்படிங்கிறது கூடுதலாக நல்ல, அதாவது பிள்ளை நல்ல பிள்ளை நற்பிள்ளைன்னு சொல்ற மாதிரி, தமிழ் நற்றமிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க நற்செல்லைன்னு அவங்களுக்கு வச்சிருக்காங்க. குறுந்தொகையில ஒரு பாடலும் புறநானூரில் ஒரு பாடலும் இவங்க பாடியிருக்கிறாங்க. அதுதான் அழகா எடுத்து பேசுனா. அவங்க வீட்டுல அவங்க பாட்டிமா சொல்லுவாங்க, காகம் கரைந்தால் விருந்தினர் வரப்போறாங்கன்னு. இந்த வயசுல இந்த பிள்ளைங்க இதெல்லாம் பாருங்களேன், இந்த இலக்கியம் கற்றுக்கொண்டதால் அவளுக்கு அவங்க வீட்லயும் பேசுறாங்க குழந்தைங்க கிட்ட. ஒரு விருந்தினர் வர கரைந்த காக்கை எது பலியே அப்படின்னு சொல்லி இந்த தோழி பாடக்கூடிய அந்த சிறப்பை ரொம்ப அழகாக இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த காக்கை பாடினியார் ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர், அதனால நம்ம பாடினி அப்படின்னு அந்த பெண்பார் புலவர்களை பத்தி இந்த பெயர் அவருடைய அடைமொழியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தின்தேர் நள்ளி காணத்து அண்டர் பல்லா பயந்த நெய்யின் தொண்டி முழுதுடன் விளைந்த வெண்ணல் வெஞ்சோர் எழுக்கலத்து ஏந்தினும் சிறிது என் தோழி பெருந்தோள் நெகிழ்ந்த செல்லருக்கு விருந்து வர கரைந்த காக்கை எது பலியேன்னு சொல்லிட்டு இந்த முல்லைத்திணை பாடலுக்கு என்ன சொல்றா, பிரிந்து, அதாவது தலைமகன் அவளுக்கு பிரிந்து போன தலைவிக்கு சொல்ற மாதிரி அவன் பிரிஞ்சு போயிட்டான். அவன் வரும் வரைக்கும் என்னுடைய தலைவி துன்பம் வராமல் இவள் பாதுகாக்கிறாள். யாரு? தோழி. தோழிக்கு சங்க இலக்கியத்தில் செவிலித்தாய்க்கும் தோழிக்கும் தான் பெற்ற தாயை விட அதிகப்படியான ஒரு பங்கு. ஏன்னா அவர்கள் நம்ம சொல்லுவோம்ல பிளாக் கேட்டன் இப்ப சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்க கண்கொத்தி பாம்பா அவங்க கூடையே இருந்து அவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள். அப்படி அவளுடைய பாதுகாப்பு ஒன்றையே பாராட்டி அவன் தலைவனை பத்தி வருத்தப்படும் பொழுது அவ சொல்றா, கவலைப்படாத, வந்துருவான், பொருள் தேட தானே போயிருக்கான், இந்த வந்துட்டான் பாரு, இதோ இன்னைக்கு வந்துட்டான், காகம் கரையுது பாரு, அவன் இதோ வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி விடுவான் அவளை ஆற்றுப்படுத்தக்கூடியதாக இந்த காக்கை விருந்தினர் வரப்போவதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அறிகுறியாக இங்கே கரைந்து கொண்டிருக்கிறது பாரு, வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவளை தேற்றி வருகிறாள். அவ இதெல்லாம் தேற்றியாச்சு. இந்த கதை எங்க நடக்குது? தலைவன் கிட்ட சொல்றா, நீ என்ன பாராட்டுற, நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு. நீ பாராட்டணும்னு நினைச்சா அந்த காக்கையத்தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த காக்கைக்கு இவன் எப்படி உணவு கொடுக்கணுமா, தொண்டிங்கிற ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய வெண்மையான நெல்ல அதுல நீ சமைக்கணும். கடையேழு வள்ளல்கள்ல ஒருவனான நள்ளி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் பொழிந்த பாலில் தயாரித்த நெய், அது ரொம்ப புகழ் வாய்ந்தது. அதுல நீ சமைக்கணும். அந்த வெண்ணெல்ல சோறாக்கி அதுல நெய்ய ஊத்தி அந்த மண் பானைகள்ல அதையெல்லாம் வச்சு நீ அந்த காக்கைகளுக்கு பலி உணவாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய தலைவி சோறாமல் இருப்பதற்காக உதவி செய்தவை நான் அல்ல, அந்த காக்கைகளுக்கே அந்த பெருமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அதாவது புறநானூற்றில் இருக்கக்கூடியது. ஒரு வயதான அந்த நரம்பெல்லாம் புடைத்து இருக்கக்கூடிய ஒரு தாய், வயதான ஒரு தாய். அந்த பாடல், நரம்பு எழுந்து உலரிய திறம்பட மென்தோள் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன்
பண அளித்து மாறினன் என்று பலர் கூற மண்டமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்ட முலை அறுத்திடுவேன் யானென சினையே கொண்ட வாளோடு படுவியம் பெயரா செங்களம் துளவு போல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்ககை காணுவு ஈன்ற ஞான்றினும் பெரிது ஒந்தரளே. அதாவது பெற்ற நேரத்தை விட அவனை எந்த நேரத்துல அவ உவந்தாளாம், அவன் மார்பில் காயம் பட்டு அந்த போர்க்களத்தில் மடிந்து கிடக்கிறான். விழுப்புண் பெற்ற அந்த உடலை பார்த்து அந்த தாய் கண்ணீர் வடிக்கவில்லை, பெருமை கொள்கிறாள். அந்த ரொம்ப அழகாக அந்த தாய் நரம்பெல்லாம் வெளியில தெரியறபடி இழைத்து போயிருக்கிறான். அவளுடைய இடுப்பெல்லாம் எப்படி இருக்கான், ஒரு விறகு வளைஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தெம்பு இல்லாம அப்படி இருக்காங்க. போருக்கு போன அவன் மகன் புறமுதுகு காட்டி ஓடிட்டான்னு எல்லாரும் அலர்த்துட்டுறாங்க. அவ சொல்றா, அது மட்டும் உண்மையாக இருந்தால் நான் போய் அங்க பாக்குறேன், அவன் மட்டும் நீங்க சொன்னது போல புறமுதுகு காட்டி ஓடி இருந்தால் அவன் பால் அருந்திய என் மார்பை அறுத்து விடுவேன் கையில வாளோடு அந்த போர்க்களத்துக்கு போய் அங்க குவிஞ்சு கிடக்குற அந்த இறந்த உடல்கள் எல்லாம் பிரட்டி பாக்குறான். தன்னுடைய மகன் மார்பில் காயம் வாங்கி அவன் இறந்திருக்கிறான் உடனே அப்ப மகிழ்ச்சி அடைகிற அந்த வீரத்தாய். இப்படி அருமையான ஒரு பாடல்களை நம்ம தமிழ் பெண்கள் குறிப்பாக ஒரு வீர உணர்வோடு அந்த காலத்திலேயே எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு இந்த பெண்பார் புலவர்கள் பாடி வைக்காவிட்டால் நமக்கெல்லாம் தெரிந்திருக்காது என்று சொல்லி, இப்படிப்பட்ட சிறப்பான பெண்பார் புலவர்களை வளர்ந்து வரக்கூடிய நம்ம பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திணை அமெரிக்கா முன்னெடுத்த இந்த ஒரு சிறப்பான செயலை மீண்டும் பாராட்டி அவையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி தோழி. மிக அருமையாக கருத்துக்களை எடுத்து வைத்து இந்த கருத்தரங்கை தங்கள் பேச்சால் சிறப்பித்து தந்தமைக்கு நன்றிகள் தெரிவித்து, இந்த இணைப்பில் இதுவரை இருந்து பொறுமையாக குழந்தைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் சோமையா அவர்களை தங்கள் கருத்துக்களை மிக அன்போடு அழைக்கிறேன். அம்மா முதல்ல பேசுறாங்கம்மா. அம்மா பேசுனது நான் பேசுறேன். அந்த அம்மா பேசுறாங்க. நானும் பேச மாட்டேன்ல, அதனால ரொம்ப பேச தெரியாது எனக்கு. ஆனாலும் ஐயா என்ன போல பேச சொன்னாங்க. ஆனா அருமையான நிகழ்ச்சி. பிள்ளைங்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ற காரணம் இது. அதுங்களும் அவ்வளவு ஆசையா எல்லாம் முன்னின்று 5 பெண்பால் புலவர்களை பத்தி அருமையா பேசி நமக்கு விளக்குனாங்க. அதை விட அன்புடன் ஆனந்தி அதை சங்க புலவர்களை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்தி அவங்க இலக்கிய புலமைய நமக்கு காட்டி ரொம்ப அசத்திட்டாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. இன்னும் நாம் 5 புலவர் தான் படிச்சிருக்கிறோம். இன்னும் மீதி இருக்க புலவர் எல்லாம் இப்ப படிக்க ஆரம்பிக்கணும். பிள்ளைங்க என்ன படிச்சு நமக்கு சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா கன்னிக்கோள் ராஜா, அப்புறம் இளமாறன், நீங்க இது வகுத்து பேசுறவங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமை தமிழ் நெஞ்சங்களே, இளம் சிங்கங்களே, உங்களுடைய குரலை கேட்டு உங்களுடைய சிறப்பான பேச்சை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் அன்புடன் ஆனந்தி போலவும் பரிமளாதேவி போலவும் பிற்காலத்தில் பேச இருக்கின்றீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த வயசுலேயே ஒரு நோட்புக் போட்டு அதில் நல்ல திருக்குறள், உங்களுக்கு பிடிச்ச பாரதிதாசன் பாடல், புறநானூறு பாடல் இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அதெல்லாம் மனப்பாடம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இவங்கள விட நல்லா பேசலாம். இவங்கெல்லாம் சிறப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள விட சிறப்பாக நீங்கள் பேசணுன்னா ஒரு நோட்புக்கில் எல்லாம் எழுதிக்கங்க, படிச்சுக்கோங்க. நீங்களாம் பேசுங்க, பேசி பழகிக்கங்க. ஒன்றும் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படாமல் சத்தமாக பேசி நல்லா பழகிக்கணும். அதுதான் முக்கியம். உங்களெல்லாம் சிறப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்க வச்சு பரிசு கொடுக்குற திணை அமைப்பு, கள்ளிக்கோவில் ஐயா, அன்புடன் ஆனந்தி, இவங்கெல்லாம் நிறைய நேரம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். சங்க இலக்கியம் உண்மையிலேயே ரொம்ப அருமையான பாடல்கள் நிறைந்தது. அவையாரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா படித்து நீங்கள் எல்லோரும் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. உங்கள் நண்பர்களையும் சொல்லி அவங்களையும் கலந்துக்க சொல்லுங்கள். நீங்கள் எதிர்காலத்தில் நல்லா சிறப்பாக வளரணும். வாழ்த்துக்கள். நன்றி. அருமையாக பாடினீங்க, அருமையாக பேசுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். இவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய வளர் நிலா அம்மா அவர்களை தங்கள் கருத்துக்களை தர அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா.
அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி மிக மிக அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய பரிமளா அவங்க, சிறப்புரையாற்றிய ஆனந்தி, கன்னிக்கோயில் ராஜா அவரு, எல்லாருமே சிறப்பாக எல்லாம் இருந்துச்சு. குழந்தைங்க பேசுறது கேட்க கேட்க ஆசையா அற்புதமா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் குழுவினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகளை அடிக்கடி ஏற்பாடு செய்து குழந்தைகளை உற்சாகப்படுத்தினால் மிகவும் ஒரு நல்ல சமுதாயம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய திரு கோபால் ஐயா அவர்களை தங்கள் கருத்துக்களை தர அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திணை அமெரிக்கா அவர்களுக்கும் லாலிபாப் நிறுவனம் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். கருத்தரங்க தலைமை வகித்த என் அன்பு தங்கச்சி கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், நெறியாள்கை புரிந்த கவிஞர் பரிமளா தேவி அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி மிகவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. முதலில் வந்த குரல் வணக்கம் பாடிய ஆதவன் பாலமுருகன் அவர்களுக்கும் குலனி பாலமுருகன் அவர்களுக்கும் மிக எனது பாராட்டுக்கள். அகர முதல எழுத்தெல்லாம் என்று பாடிய குலனி அவர்களுக்கும், 3 குரல்கள் பாடிய ஆதவன் பாலமுருகன் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். பாரதிதாசன் பாடல் பாடிய அமிழ்தினி வெண்பா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். 5 இளம் பேச்சாளர்கள் மிக மிக அருமையாக பேசினார்கள். 5 இளம் பேச்சாளர்கள் தமிழ் இனியன், திவ்யஸ்ரீ பிரகாஷ், மகிழ் வெண்பா, சம்யுக்தா, எலியோகா சுமித்ரா ஆகிய அனைத்து பேச்சாளர்கள் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். சம்யுக்தாவோட உடல் மொழி வாய்மொழி மிக அழகாக இருந்தது. தமிழினியன் அழகாக பேசினார், நிறைய நேரம் பேசினார். இருந்தாலும் நாய் குலைச்சிட்டு இருந்து, இருந்தாலும் அதெல்லாம் இல்லாம மிகவும் அருமையாக பேசிய தமிழினியன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். திவ்யஸ்ரீ பிரகாஷ், மலேசியாவிலிருந்து திவ்யஸ்ரீ பிரகாஷ் பொன்முடியார் பற்றி பேசியிருந்தது மிகவும் அருமையாக இருந்தது. காவற்பெண்டு பற்றி பேசிய மகிழ் வெண்பா அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். காக்கைப்பாடின பற்றி பேசிய எலியோகா சுமித்ரா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. தொழி, வேற யாராவது கருத்துக்கள் தர இருக்காங்களா தொழி? இல்ல நம்ம நன்றி உரைக்கு போயிடலாமா தொழி? போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. சொல்லுங்க இளமரன். கவிஞர் சின்ன கருத்து. வாங்க வாங்க மகேன், நம்ம மகேந்திரன் உள்ள இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஆனா கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னேன். குழந்தைகளுடைய பேச்சு மீசில் இருக்க வச்சிருச்சு. நம்ம தமிழினியன் பாத்தீங்கன்னா நமக்கு பிச்சு உதறிட்டாப்ல. அந்த போர் முடிஞ்சு நீலனை மீட்டோட சூவி முடிச்சிருப்பாரு. அடுத்த சூவியா உருவாக்கிட்டாப்ல. ஒரு 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 சிறப்புமிக்க நிகழ்ச்சி. குழந்தைகள் மூலம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றத இன்னைக்கு குழந்தைகள் நமக்கு பட்டியலிட்டு காமிச்சிட்டாங்க. மற்ற குழந்தைகள் ரொம்ப அருமையா பேசுறீங்க. நேரம் கருதி நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இறுதியாக கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்கள், அதாவது பசியுள்ள யானையை நீங்க கரும்பு காட்டுக்குள்ள மேய் விட்ட மாதிரி அவருக்கு பிடிச்ச ஒரு தலைப்பு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மிக்க அருமையான நிகழ்ச்சி. இனிமேல் நம்ம பேச்சாளர்களை தேடி அலைய வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இளமாறனுக்கு நம்மளோட கைவசம் நிறைய இளம் பேச்சாளர்கள் நம்ம கையில இருக்காங்க. இனிமேல் நிகழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
மிகுந்த நன்றி தோழரே. பயணத்தில் இருக்கும் பொழுதும் இந்த கருத்தரங்கை கேட்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு என் மனமார்ந்த நன்றிகள். தொழில் நன்றியுரை போகலாமா? நன்றி ஒரே தோழரே. ஒரு நிமிடம், ஒரு அறிவிப்பு மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கு பங்கேற்ற பிள்ளைகளுக்கு பரிசாக நூல்களை அனுப்பி வைக்க போறது நம்ம கவிஞர் சரவணன் அவர்களுக்கு இந்த நேரத்துல நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நீங்க தொடருங்க. அனைத்து குழந்தை செல்வங்களும் மிக அருமையாக தங்கள் கருத்துக்களை தந்தார்கள். உண்மையில் நீங்கள் எல்லாம் வரம் பெற்றவர்கள். இப்படி ஒரு தமிழ் ஆளுமைகளை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு 35-40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. ஆனால் நீங்கள் 8-10 வயது முதற்கொண்டே இது போன்ற ஒரு தமிழ் ஆளுமைகளின் நட்பும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உங்கள் வாழ்வின் வெற்றி நிச்சயம் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. இத்தனை பெண்பார் புலவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டதே ஒரு புதிய பாடமாக இருக்கிறது. சொல்லப்போனால் இது கருத்தரங்கம் என்பதை விட ஒரு பயிலரங்கமாக அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை நேரம் தங்கள் நேரத்தை செலவழித்து இணைப்பில் இணைந்து பொறுமையாக இந்த நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்தமைக்கு அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்து களத்தை முறைப்படி ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம்.